டோட்டல் எக்கனாமிவே புரட்டி போராடக்கூடிய பவர்ஃபுல்லான கிரகங்கள் தான் சனியும் குருவும். அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஐடி ஃபீல்டு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதில் டவுட் இல்லை. ஆனால் இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வேலை போயிடும். அந்த 6 கிரகங்கள் சேர்ந்ததுனால ட்ரம்ப் வந்தாரா? ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. அது மாதிரி ரொம்ப சாதாரண நிலைமையில இருப்பாங்க. வந்து திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் வருவாங்க, 1 லட்சம் ஆப்ஷன்ஸில் பண்ணுவாங்க, பார்த்தா 10 லட்சம் ஆகிடும். அடுத்த 5 லட்சம் போடுவாங்க, 1 கோடி வந்துடும். அப்புறம் 1 கோடி போடுவாங்க, பார்த்தா கிட்டத்தட்ட 15 கோடி ஆகிடும். தங்கம் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா இருக்கும்? ஒரு மார்ச் 29 வந்து 6 பிளானட் ஒன்றா சேர்ந்து, ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரிகர் தான் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுக்கான ஒரு ட்ரிகர். வந்து குறிப்பாக வந்து 7.5 சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி இல்லை அஷ்டமத்தில் சனி வரப்ப என்னன்னா, உங்களுக்கு லிக்விட் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, கரன்சியா இருக்கிறதோ இல்ல சேவிங்ஸ்ல இருக்கிறதோ இல்ல ஷேர்ல இருக்க காசு தான் ஃபர்ஸ்ட் அடிக்குது. ரியல் எஸ்டேட் எப்படி சார் இருக்கு? செவ்வாய் எப்படி இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months வந்து ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரூபே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமா சார்? கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்போ வந்து டாலர் வந்து வீக் ஆகும் கண்டிப்பா. பட் டாலர் வீக் ஆகிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிரிப்டோல வந்து நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாது. ஏன்னா வந்து வணக்கம் நேயர்களே, உலக மக்களுக்கு அறிவியல் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அது போலவே ஆருடத்தின் மேலும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உலக புகழ்பெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடக்கும் போதெல்லாம் ஆக்டோபஸ் ஆருடம் சொன்ன கதைகள் நமக்கு தெரியும். பாபா வாங்கா சொல்லக்கூடிய 100 வருடங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்பது உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னைக்கு இந்திய எல்லையில் மூழ்கிருக்கக்கூடிய போர் பதற்றம் உட்பட நிறைய விஷயங்கள் அந்த ப்ரெடிக்ஷன்ல சொல்லப்பட்டதாகவும் அமைஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் இந்திய மக்களாகட்டும் உலக மக்களாகட்டும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் பங்குச்சந்தை. பங்குச்சந்தையில எப்படி முதலீடு செய்யணும், அதுல எப்படி லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுல அது சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய ஆலோசனையை பெற்று அதில் முதலீடு செய்வதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. ஆனால் இந்திய சமுதாயத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜோதிடம் பார்த்து எல்லா காரியங்களையும் துவங்குறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனையும் வச்சு இந்த பங்கு சந்தையை வெற்றிகரமாக நம்ம கையாள முடியுமா அப்படின்னா முடியும்னு சொல்கிறாரு தொழில்நுட்ப வல்லுநரும் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் இந்த ஜாதக துறையில் 30 வருடங்களாக நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருப்பவருமாகிய திரு கதிர் சுப்பையா அவர்கள். அவர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. அவரிடம் இது தொடர்பான பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். எனக்கு இதில் எந்த ஐடியாவும் இல்லை, பட் எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். வணக்கம் சார். வணக்கம். எங்களோட இணைந்த மிக்க நன்றி. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நிறைய நம்ம வந்து இந்த மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போ ஒரு டிப் இருக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும், இப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த ஜோசியத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து நல்லா இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி, இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஷேர் வந்து ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். வந்து இப்போ உங்களுக்கு வந்து டைம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஷேரை விற்ற அன்னையிலிருந்து வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கலாம், வந்து அரடா இப்போ வித்துட்டமே, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தாக்க நல்ல ப்ராஃபிட்டுக்கே வித்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால நம்மளுடைய டைம் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ், ஸோ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கும், நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரணும், எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜி வைஸ் வந்து ப்ரீ ரிட்டன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்ல குருபலம் இருக்குது அப்படின்னா ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இதை வந்து நான் போய் வாங்குறேன்னு சொல்லி வாங்குவாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி டைம் சரியில்லைன்னு சொல்கிறப்போ வந்து அவங்க நல்லா போயிட்டு இருக்கும் ஷேர், ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க, அதை வந்து வித்துருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் இருக்காது, அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக வித்துட்டாங்க. இன்கேஸ் அவங்க அதை வச்சிருந்தாங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து அஸ்ட்ராலஜி வந்து ஃபைனல் அவுட்கம், அவங்களுடைய கர்மா படி அவங்களுக்கு ஃபைனலாக என்ன நடக்கணுமோ அதை வந்து நடத்தி கொடுத்துரும். ஓகே, இப்போ சனிங்கிறப்போ இட் மீன்ஸ் ஆயில், குரூட் ஆயில் அந்த மாதிரியான விஷயங்கள். குருன்றப்ப கோல்டு அப்படின்றப்ப அந்த சமயங்கள்ல அதனுடைய மதிப்பு அதுல இம்பாக்ட் கொடுக்குமா? இல்ல, அது வந்து சனி குருங்கிறது வந்து மேஜர் பிளானட்ஸ், அது வந்து இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். பொதுவாகவே வந்து
டோட்டல் எக்கனாமிவே புரட்டி போராடக்கூடிய பவர்ஃபுல்லான கிரகங்கள் தான் சனியும் குருவும். அது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அதனோட இம்பாக்ட் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய 20 வருஷத்துக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரணுமோ அந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2000ல வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி, 2000ல இருந்து டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா கிராஷ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அதுக்கு அடுத்த இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2009ல ஃபைனான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெக்னாலஜி செக்டர் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, இது மாதிரி ஒவ்வொரு தடவை வரும்போது என்னன்னா அந்த சனியும் செவ்வாயும் ஒன்னா சேர்றது. செவ்வாய் வந்து ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த 2 இயர்ஸ்ல வந்து அது குருவோட சேரும்போது ஒரு செக்டார் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும், சனியோட சேரும்போது ஒரு செக்டார் வந்து கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஐடி துறை இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஒரு டவுனை சந்திக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஐடி ஃபீல்டு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதில் டவுட் இல்லை. ஆனால் இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வேலை போயிடும். ஓகே, பிகாஸ் ஆஃப் ஏஐ அல்ல? ரெண்டுமே சொல்லலாம். ஒன்று வந்து சேச்சுரேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது இப்ப இருக்கிற ஐடி கம்பெனில வந்து இப்போ அவங்க கொடுக்குற வேலை செய்யறதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவையில்லை. இதுல கிரகங்களோட இம்பாக்ட் அப்படின்றது என்ன இருக்கு? இப்போ வந்து கிரகங்களோட இம்பாக்ட் என்னன்னா வந்து கலிகாலம்ங்கிறது வந்து எல்லாமே ஃபாஸ்டா நடத்தி கொடுக்கக்கூடியது வந்து. ஸோ முன்னாடி வந்து ஒரு 1980s இல்ல 70s வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு பண்ணையாரோ இல்லை யார்ட்டையோ போய் ஒரு கார் டிரைவராவோ இல்லை ஏதோ ஒரு வேலையில போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட கெரியரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு 30-35 வருஷமும் அங்கேயே இருந்து செட் ஆயிடுவாங்க. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல, ஃபாஸ்ட் ஆகுது இல்லையா? இது வந்து கலியுகத்தோடைய வளர்ச்சி வந்து. இப்போ இந்த கிரகங்கள், இந்த வானசாஸ்திரம் இதெல்லாம் வந்து எழுதும்போது அதை கண்டுபிடிக்கிறப்ப இருந்த தொழில் அமைப்புகள்லாம் வேற, இன்னைக்கு வேற மாதிரியான தொழில்கள் புதுசு, இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்திருக்குது. இதையெல்லாம் நீங்க எப்படி வந்து எந்தெந்த கிரகங்களோட பொருத்தி பாப்பீங்க? இதுக்கு வந்து என்னன்னா வந்து குரு வந்து எக்ஸ்பான்ஷன், ஸோ இருக்கிறத வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். புதன் வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து. ராகு வந்து எக்ஸ்டென்சிவ் இன்டெப்த் ரிசர்ச், அதிகமாக ரிசர்ச் பண்ணி ஒரு பிஹெச்டி பண்ணி புதுசாக வரக்கூடியது வந்து ராகு. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து யுரேனஸோட லிங்க் பண்ணுவோம். ஆனால் வந்து வேதிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களே அதனுடைய வேலையை பார்த்துரும். ஸோ அதனால ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிப்பு அப்படின்னா அது ராகுவோட பங்களிப்பு இருக்கும், அதே மாதிரி புதனோட பங்களிப்பு இருக்கும். குரு வந்து அது வந்து எந்த அளவுக்கு எந்த ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து குரு வந்து பார்த்துக்கும். ஸோ இதை வச்சு தான் அது வந்து மேனேஜ் பண்ணுறோம். ஸோ வார் வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியது, அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வார்னால வந்து ஒரு பாதிப்பு வரும், எல்லா துறையும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா ஒரு துறை அஃபெக்ட் ஆச்சுன்னா இன்னொரு துறை வந்து பெனிஃபிட் ஆகும். இப்போ இம்போர்ட்டருக்கு லாஸ்னா வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு கெயினாக இருக்கும். அதே மாதிரி இப்போ யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆச்சு இல்லை ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அதே மாதிரி இம்போர்ட்டர்ஸ் கெயின் ஆவாங்க, இல்லை எக்ஸ்போர்ட்டர் கெயின் ஆவாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு வந்து வரும் வந்து. அதே மாதிரி வார் வந்தாலுமே வந்து சொல்லுவாங்க வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடும் அப்படிங்கிறது. அப்படி ஆகாது. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து வரும். பார்த்தா வார்னால வர கிராஷ் எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து வார்னால வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு அது வந்து ரெக்கவரே ஆகலைங்கிறது இருக்காது. வார்னால கிராஷ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு இனிஷியல் ஃபியர் ஆர் பேனிக், அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பை பண்ணிடலாம். இப்போ ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரீஸ்ல ஒரு வார் வருது அப்படின்னா அது வந்து இம்பாக்ட் கொடுக்க தானே செய்யும். ஆயில் ரேட்ல பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா வரும். பட் நீங்க எந்த சைட்ல இருக்கீங்கிறத பொறுத்தது வந்து. இப்போ குரூட் ஆயில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து $60 கிட்ட வந்துருச்சு, பேரலுக்கு வந்து 60 வந்துருச்சு. 60ங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரு லோயர் எண்ட்ல இருக்கக்கூடிய ரேட் வந்து. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு இப்போ வந்து சனி பயிற்சியா இருக்கு. மார்ச் 29 வந்து சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு, சனியும் ராகும் சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த சமயத்துல வந்து சனி ராகு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இப்போ ராகு பயிற்சி வந்து மே 18ஆம் தேதி நடக்குது. இப்போ வந்து $60 ஒரு குரூட் ஆயில் வந்து பேரலுக்கு இருக்குதுன்னா $120, அதாவது டபுள் ஆகுறது வந்து ரொம்ப சீக்கிரமாவே. அடுத்த ஒரு 18 மாசம் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சிட் ராகு டிரான்சிட் வந்து 18 மாசம், அதுக்குள்ள ரொம்ப சீக்கிரமாவே இது வந்து டபுளா கூட ஆயிரலாம் வந்து. ஏன்னா இப்போ வந்து பை பண்றதுக்கு இட்ஸ் a குட் டைம். இந்த ஆயில வாங்குறதுக்கு நல்ல டைம். இப்போ திடீர்னு வந்து ஒரு டாரிஃப் வார் வருது, வந்ததுக்கு அப்புறம் மாத்தி ஒரு கண்ட்ரியும் வந்து டாக்ஸ் போட்டுக்கிறாங்க. அதனால நிறைய மார்க்கெட்ல இம்பாக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து ஒரு நபர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னா இது அவர் கிரகங்கள்னால ஏற்பட்ட இம்பாக்டா இல்ல பொதுவான ஒரு உலக சூழலே அப்படிதான் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாமா? இத 2 விதமாவும் எடுத்துக்கலாம் வந்து. ஸோ ஏன்னா எல்லாமே வந்து தலைமையில இருந்து ஆரம்பிக்குது. டாப்ல யார் இருக்காங்களோ அவங்களோட டிசிஷன் வச்சுதான் த்ரோட்டா மாறுது. அதுக்கு அதே மாதிரி குளோபலா வந்து எல்லாமே மாறும்போது தான் வந்து அது குளோபலா, அதாவது எல்லாருக்குமே இம்பாக்ட் இருக்கணுங்கிறப்பதான்
அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக் சுச்சுவேஷன் தான் மாற ஆரம்பிக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கோவிடுக்கு முன்னாடி ப்ரீ கோவிட்ல, அதாவது ஆரம்பிச்சப்போ வந்து 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னு சொன்னோம். நவம்பர் எண்ட்ல வந்து 2019 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆச்சு. 2020 மார்ச் 23 பாட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3.5-4 இயர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைட்டா புல் ரன் கண்டினியூஸா மேல ஏறிட்டே போயிடுச்சு வந்து மார்க்கெட். ஆல்மோஸ்ட் 1 or 2 டிப்ஸ் வந்து 2022 வந்து கொஞ்சம் டிப் ஆச்சு. பட் இருந்தாலும் இட்ஸ் a வெரி லாங் புல் மார்க்கெட் வந்து. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 6 கிரகங்கள் வந்து மார்ச் 29 வேற ஒரு பாயிண்ட்ல, அது அப்போ வந்து தனுசுல ஒன்னா சேர்ந்தது, இப்போ வந்து மீனத்துல ஒன்னா சேர்ந்தது. இப்ப என்ன, இதுக்குரிய ரிவர்ஸ் இம்பாக்ட்னு வச்சுங்களேன். அப்ப என்ன நடந்துச்சோ அதுக்குரிய இம்பாக்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. அந்த 6 கிரகங்கள் சேர்ந்ததுனால ட்ரம்ப் வந்தாரா, இல்ல ட்ரம்ப் வந்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனை? ரெண்டுமே ஒன்னாதான் இருக்குன்னு சொல்லலாம் வந்து. அவர் வந்து அந்த அது கர்மிக் பேலன்ஸ் சொல்லுவோம் வந்து. ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கே ஃபார்ச்சூன் வந்துட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஆனா இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. இப்ப என்னன்னா அந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ட்ரேட் பண்ணி நிறைய ஃபார்ச்சூன்ஸ் அதிர்ஷ்டங்கள் வந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேருக்கு அந்த ஃபார்ச்சூன்ஸ் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதிர்ஷ்டங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப என்னன்னா ஒரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல ஃபார்ச்சூன்ஸ் இருந்தது. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வேற செட் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வருது. இதை என்ன எப்படி பாக்குறேன்னா வந்து ஒரு கர்மிக் பேலன்ஸ். ஒருத்தவங்களுக்கு வந்து அதிகமா அதிர்ஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு அதிகமா கஷ்டப்பட்டாங்க, அப்படியே ஃபார்ச்சூன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அவ்வளவுதான். அதனால இந்த 6 கிரகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தனுசுல ஒன்னா சேர்ந்து ஒரு கண்டினியூஸ் புல் மார்க்கெட் கொடுத்தது, இப்போ வந்து ஹைலி வாலடைல் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்கு. இது வந்து நான் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். சோ மார்க்கெட் வந்து இப்போ வந்து எவரிடே ஏறிட்டு இருக்குமா, எவரி மந்த் மேறிட்டு இருக்குமா அப்படின்னா இப்ப இருக்க ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த மாதிரி ஏறாது. ஆனா ஒரு கரெக்ஷன் வரும். ஆனா எனி கரெக்ஷன் வந்து எனி புல் பேக் வந்து கண்டிப்பா வாங்கலாம். என்ன இந்த இயர் முடியும் போது கண்டிப்பா இண்டெக்ஸ் எல்லாமே, நிப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி, பேங்க் நிப்டியும் சரி, இல்ல யுஎஸ் மார்க்கெட்டும் சரி, எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு புல் மார்க்கெட்டா தான் போய் முடியும். ஓகே. இப்போ இந்திய பங்கு சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ்ல பண்றது வந்து சேஃபா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குது. பிட்டிங் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப ராகு அதுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும், சனி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும், அவங்க பொசிஷனிங் எப்படி இருக்குது, அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? நீங்க சொல்றதன் அடிப்படையில வைக்கும்போது அந்த காம்பினேஷன்ஸ்ல நான் கேட்கிறேன். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வந்து கால் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். அது வந்து ரைட் டு பை, ரைட் டு செல். ஸோ ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து யூஸ்வலா வந்து இனிஷியலா, அதாவது ஒரு இது ஆரம்பிச்ச பீரியட்ல வந்து அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நிறைய ஸ்டாக் வாங்கிட்டீங்க, ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, கீழே இறங்கிடும் அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் சொல்லுவோம் வந்து. உங்க பிரைஸ் வந்து இது கீழே போனா கூட இந்த பிரைஸ்க்கு வந்து ஒரு ஆளுக்கு வித்தரலாங்கிறது தான் வந்து இன்சூரன்ஸ். இப்போ பையிங் புட் ஆப்ஷன்ஸ். நீங்க நிறைய ஷேர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு $120 ஒரு ஷேர் போயிட்டு இருக்கு. இப்ப 100 கீழே போயிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுன்னு நினைச்சீங்கன்னா $100 உங்க வச்சிருக்க ஷேர் எல்லாம் விற்கிறதுக்கு வாங்குறது வந்து ஆப்ஷன்ஸ். அது வந்து ஹெட்ஜ் பண்றீங்க, அதாவது டவுன் சைட் ரிஸ்க் வந்து ப்ரொடெக்ட் பண்றீங்க. இன்சூரன்ஸ் இதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஷேரே இல்லாம டைரக்டா ஆப்ஷன் வாங்கிடுறது. இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து அப்படியே அடுத்த லெவல். ஆப்ஷன்ஸ்ல இருந்து மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. இது வந்து பெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஷேர் ஏறுன்னு பெட் பண்றேன், ஷேர் இறங்குன்னு பெட் பண்றேன், அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. இந்த பெட்டிங்ல இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதாவது வந்து இப்போ ஒரு ஷேர்ல வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஓகே நான் பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறேன், எனக்கு வந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஓகே, ஸ்டேபிள் வேல்யூ ஃபண்ட் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க, 10% வருது. ஸோ இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றேன், எனக்கு வந்து ஒரு 30% வருதுன்னா அது வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன். ஒரு 50% வந்தா யூ கேன் பி வெரி ஹாப்பி. ஒரு வருஷத்துக்கு 50%. ஆனா ஆப்ஷன்ஸ்ல என்ன, ஒரு நாளைக்கே வந்து 100%, 300%, 500% கூட பெட்டுங்க, அதாவது ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. ஷார்ட் டேட்டட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது இருக்கு, அதே மாதிரி லாங் டேட்டட் ஆப்ஷன்ஸும் வாங்குறவங்க இருக்காங்க வந்து. ஸோ இப்போ இருக்கிற ட்ரேடர்ஸ், இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல நிறைய ஒரு மணி வந்து சீக்கிரமா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி. இப்போ வந்து நிப்டி வந்து இப்போ 25,000 வந்து ஜூன் மாசத்துக்குள்ள போயிடும்னு சொல்லி பல்கா ஆப்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. 26,000 போச்சுன்னா இட்ஸ் a huge fortune. பட் அந்த பிரைஸ் போலன்னா அவங்க போட்ட காசு எல்லாமே ஜீரோ ஆயிடும் வந்து. ஸோ இதை எப்படி பார்க்குறோம் அஸ்ட்ராலஜின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தனி கிரகமா வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மார்க், அதாவது ஆப்ஷன்ஸுங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் வந்து சனியும் சொல்லலாம் வந்து. சனியுமே வந்து கேம்பிளிங்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான கிரகம் வந்து. அதே மாதிரி ராகு வந்து ஒரு அடிக்ஷன், அந்த கேம்பிளிங் அதுக்கும் வந்து அது வந்து யூஸ் ஆகுது. ஸோ சனி ராகு, அப்புறம் சுக்கிரன் வந்து வெல்த் வந்து சடன் வெல்த் வந்து கொண்டு வந்து கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் மார்க்கெட் வந்து ரூல் பண்ற கிரகங்கள் வந்து இதுதான் வந்து. ஆனா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல பெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ் வருமா அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும். என்னோட ஜாதகத்துக்கு வந்து நான் வந்து
ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷார்ட் டேர்ம்ல ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணிட்டு விற்கலாமா, இல்ல 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டு விற்கலாமா, இல்ல நான் வந்து தைரியமா ரிஸ்க் எடுத்து பெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பாக்குறதுக்கான மெத்தட் வந்து வேற. இப்போ வந்து 11ஆம் வீடுங்கிறது வந்து இன்கம், வெல்த்தை குறிக்கிறது வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களால காசு சம்பாதிக்க முடியும்னு சேர்க்கறது வந்து குறிக்குது. செகண்ட் ஹவுஸ் வந்து ஜெனரலா வெல்த் அக்குமுலேஷன். 5ஆம் வீடுங்கிறது வந்து ஸ்பெகுலேஷன். சோ இப்போ 5ஆம் வீடையும் 11ஆம் வீடையும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்குனீங்கன்னா அது வந்து உங்க ஜாதகத்தோட அமைப்பு பிளஸ் கோச்சாரமும் பார்ப்போம், அது குரு பலன் எப்படி இருக்குங்க பார்ப்போம். இது ரெண்டு சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க சுய ஜாதகப்படி ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்பா. இப்போ வந்து கோச்சாரத்திலையும் குரு பலம் இருக்கு, அதனால வாங்கினா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருங்கிறத சொல்ல முடியும். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றது வந்து வருஷத்துக்கு ஒரு 30-60% வரைக்கும் தான் மேக்சிமம். இதுக்கு மேல ஒருத்தங்க கேட்டாங்கன்னு வச்சுங்க, இல்ல ஒரு மாசத்துல நான் வந்து ஒரு 1 லட்சத்தை வந்து 10 லட்சமா போடணும் மாத்தணும் அப்படின்னா 5ஆம் வீடு 11ஆம் வீடு ஒரு கோட் ஆகாது. இதுக்கு வந்து 8ஆம் வீடு பார்ப்போம், மறைவிடம் வந்துருது. அதாவது 8ஆம் வீடுங்கிறது வந்து லாட்ரி, அன்எண்ட் இன்கம் ஆர் வெல்த்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய சம்பாதிக்காம, அதாவது நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்காமல் வரக்கூடிய பணம், அதை வந்து 8ஆம் வீடை குறிக்கிறது. இது வந்து என்னன்னா, இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப 8ஆம் வீடு வந்து நிறைய பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தா ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரருக்கு மகனா பிறந்திருப்பாங்க, தொழில் அதிபருக்கு பையனா பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 8ஆம் பாவம் வந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஒரு பூர்வீக சொத்துக்கள் வரதும் 8ஆம் வீடு தான். அதே மாதிரி ரொம்ப சாதாரண நிலைமையில இருப்பாங்க, வந்து திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்ல வருவாங்க, 1 லட்சம் ஆப்ஷன்ஸ்ல பண்ணுவாங்க, பார்த்தா 10 லட்சம் ஆயிடும், அடுத்த 5 லட்சம் போடுவாங்க, 1 கோடி வந்துடும், அப்புறம் 1 கோடி போடுவாங்க, பார்த்தா கிட்டத்தட்ட 15 கோடி ஆயிடும். அவங்களுக்கு என்னன்னா அந்த 8ஆம் பாவம் நல்லா இருக்கும், பட் அவங்க அந்த மாதிரி ஃபேமிலியில இல்ல, ஆனா 8ஆம் வீடு வந்து நல்லா இருக்கு, டைமும் நல்லா இருக்கு, 8ஆம் இடத்துக்குரிய தசை வந்திருக்கும், கோச்சாரத்துல டைம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்துரும். இப்போ இது வந்து நம்ம இப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம்ஸ்க்குள்ள இல்ல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பூம் பண்ற கிரகங்கள் வந்து ப்ளே பண்றதை நம்ம நம்பலாம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து 8ஆம் பாவம் உங்களுக்கு நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குரிய தசா புத்திகள் ஏதாவது அந்த இது வந்து நல்லா இருக்கணும், கோச்சாரத்துல டைம் நல்லா இருக்கணும். இது இருந்துட்டு உங்களுக்கு லாட்டரி வந்துருச்சுப்பா, ஓகே இப்போ வந்து இந்த சமயத்துல நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் வந்து. ஆனா இதுல உங்களுக்கு வந்து முக்கியமா ஒரு கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி யோகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். லாட்டரி யோகம்னா கூட ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 நாள் தான் இல்ல 4 நாள் தான் ஆக்டிவேட் ஆகும். எது பெஸ்ட் ட்ரேடிங்கா இருக்கும், அந்த ஒரு சேஃபான ட்ரேடிங்கா எது இருக்கும்? சேஃபான ட்ரேடிங் அவங்களோட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். சோ பொதுவா 8 பலமா இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். அவங்க தான் பண்ண முடியும். ஆனா அது 8 பலமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து ரொம்ப கம்மிங்க. அது ஒரு 1000 பேர்ல ஒரு 2 பேர் ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் வரும். சோ பாத்தீங்கன்னா ரீட்டைல்ல வந்து எவ்வளவு பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து லூஸ் தான் பண்றாங்க. ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கம்மி தான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்னா அது வந்து தங்கம். எல்லா பெண்களும் வந்து தங்கத்துல முதலீடு பண்ணி வைக்கணுங்கிறத விரும்புவாங்க. அது ஒரு நமக்கு வாடிக்கையாவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இறங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? தங்கம் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுல இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்குமா? தங்கம் வந்து இப்போதைக்கு இருக்க கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இன்னுமே. அதாவது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் வந்து டாலருக்கு இருக்கிற வந்து டாலர் டேர்ம்ல வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து $3300, $3300 ருபீஸ்ல வந்து ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 9000 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 40% 40% வந்து ஏறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் ஒரு 12 to 18 months, அதாவது டிசம்பர் 2026க்கு முன்னாடியே அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதாவது ருபீஸ்ல வந்து ஒரு கிராமுங்கிறது 15000 14000 15000 வரைக்கும் போயிடும். டாலர் டேர்ம்ல $5000 வரைக்கும் அது வந்து ஏறிடும். அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதே மாதிரி இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் கழிச்சு கால்குலேட் பார்க்கும்போது தங்கமும் ஏறி இருக்கு, அப்படிதான் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து ஏறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி படி வந்து கோல்டு பிரைஸ்க்கு வந்து குரு ஃபர்ஸ்ட் சொல்றது, எல்லோ மெட்டல் வந்து குரு, அதுக்கு அடுத்து வந்து சூரியன். ஸோ சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலகட்டம், அல்லைன்னா அதுக்கடுத்து சூரியன் வந்து சிம்மத்தில் வரும்போது, அதே மாதிரி குரு வந்து ஆட்சி வீட்டுல வரும்போது, அதே மாதிரி குருவோட வீடுகள்ல, அதாவது குருவோட வீடுகள்ன்றது தனுசு மற்றும் வந்து மீனம். மீனத்துல இப்போ சனி, மீனத்துல தான் இப்ப 6 பிளானட் ஒன்னா சேர்ந்துச்சு. ஒரு மார்ச் 29 6 பிளானட் ஒன்னா சேர்ந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ட்ரிகர் தான் வந்து கோல்டு பிரைஸ் ஏறதுக்கான ஒரு ட்ரிகர் வந்து. ஏன்னா குருவோட வீட்டுல 6 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்துட்டு ஏறும்போது அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துக்கா சுத்தி வரும்போது அதனுடைய பிரைஸ் வந்து ஒவ்வொரு தடவை ஏறிட்டு. நீங்க சொல்றக்கூடிய காலகட்டத்தில இருந்து தான் ஒரு ஸ்டீப் பிரைஸ் இருக்கு. மார்ச் 29 அந்த மார்ச் 29 30 31 இருக்கு இல்லையா, அப்பதான் வந்து 6 கிரகங்கள் வந்து மீனத்துல ஒன்னா சேர்ந்தது. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஏறிச்சு. இது எப்படி ஏறுனா இப்போ வந்து மீனத்துல
கிரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து அதுக்கு ஸ்கொயர் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கு எதிரான சைடுல வரும்போது தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் ஆகும். மீனத்துக்கு எதிர்னா கன்னிக்கு சொல்றேன். கன்னி மற்றும் அதே மாதிரி மிதுனத்தை சொல்லுவோம் வந்து. மிதுனத்துல. ஸோ இப்போ வந்து அடுத்து மிதுனத்துல குரு வரப்போறாரு, அதனால கொஞ்சம் வந்து தங்கம் வந்து விலை வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகும். கரெக்ட் ஆயிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆயிடும். ஏன்னா அது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ், அது டக்குன்னு மாறும்போது கொஞ்சம் டிப் ஆகும். அதுக்காக மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, சூரியன் அடுத்து வந்து ரிஷபத்துக்கு போற, அடுத்து இப்போ வந்து மேஷத்துல இருந்து அடுத்து ரிஷபம், அடுத்தது சிம்மத்துல போகும்போது அடுத்து இன்னும் பிரைஸ் மாறும். அதே மாதிரி 2 கிரகங்கள் சேரும்போது, அதாவது சூரியனும் சுக்கிரனும் சேரும்போது, அதாவது துளாராசியில சேர்ந்தா நீச்சபங்க ராஜயோகமா இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்துலலாம் தங்கமலை ஏறும். அதே மாதிரி அதுக்கு ரிவர்ஸ் எஃபெக்டா வரும்போது, இப்ப சூரியன் வந்து செவ்வாயோட சேரும்போது வந்து தங்கத்தோட விலை வந்து கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும், கரெக்ஷன் பேஸ்க்கு வரும். ஸோ தங்கம் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் பேஸ்ல இருக்கும்போது என்னன்னா ஒரு 10 to 15% கரெக்ட் ஆகும், கரெக்ஷன் பேஸ் வரும். அது வந்து வாங்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, லாங் டேர்ம் வந்து கோல்டு வந்து புல் மார்க்கெட். அது கோல்ட் பிரைஸ் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து விலை ஏறிட்டு தான் இருக்க போகுது. ஆனாலும் அந்த இப்போ $3,300 இல்லை $9,000 அப்படிங்கிறது வந்து ஒரு 10% இல்லை 15% வந்து நிறைய தடவை குறையும். அந்த கண்டினியூஸா ஏறிடாது. ஸோ ஒவ்வொரு தடவை குறையும் போதும் ஒரு 15% ஒரு ட்ரேடிங் பிரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் இருக்கு இல்லையா, ரீசன்ட் ஹை பிரைஸ்ல இருந்து ஒரு 15% குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கொஞ்சம் காசை வந்து நீங்க வந்து கோல்ட்ல போட்டு வாங்கலாம். இப்போ கோல்ட்ல வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்குறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பாண்டா வாங்குறது இருக்கு. ஆமா, வர்ச்சுவலா அதை பை பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஸ்டாக்காவே வாங்கி வைக்கிறது, டிஜிட்டல்ல வாங்குறது அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய பலன் எதுல பலிதமாகும், எதுக்கு பலிக்கும்? பிரைஸ் வந்து எல்லா இதுலயும் ஏறும். ஆனா என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜரா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் சொல்லும்போது பிசிக்கல் கோல்டுக்கு வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தி. உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா லிக்விட் அசெட்டை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடும். குறிப்பா வந்து 7.5 சனி இல்ல அர்த்தாஷ்டம சனி இல்ல அஷ்டமத்துல சனி வரப்ப என்னன்னா, உங்களுக்கு லிக்விட் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, கரன்சியா இருக்கிறதோ இல்ல சேவிங்ஸ்ல இருக்கிறதோ இல்ல ஷேர்ல இருக்க காசு தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும் வந்து. அந்த ரியல் எஸ்டேட் எதுல தான் சார் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கணும்? ரியல் எஸ்டேட், கோல்டு, இது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ் வந்து லேண்ட், ரியல் எஸ்டேட். லேண்ட் வந்து செவ்வாய்க்கானது, தங்கம் வந்து குருவுக்கானது. ஆமா, இப்போ சனியோடைய நேரமோ பார்வையோ சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடா இருக்கக்கூடிய லிக்விடிட்டியே எடுத்துரும். அதாவது நீங்க ஸ்டாக்ல வச்சிருக்கிறது, அக்கவுண்ட்ல இருக்கிறது, அது எடுத்துரும். சனி அங்க ப்ளே பண்ணுது. ரெண்டாவது சனி வந்து கிரெடிட் கார்டு இருக்கு, வந்து $50,000 இருக்கு, இல்ல $5,00,000 இருக்குன்னா கூட டைம் சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து அந்த காசு வந்து எடுத்துரும். ஆனா ரியல் எஸ்டேட் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் வந்து. ஏன்னா சனி வந்து யூஸ்வலா வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் ட்ரெடிஷனல் பிளானட். நீங்க வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷனலா சேர்த்து வச்சுட்டு பேசாம இருந்தா சனி வந்து ஒன்றும் பண்ணாதுன்னா, அது பேட்டா இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்காது. நிறைய பேர் வந்து டைம் சரியில்லாதப்ப வந்து அவங்க சர்வே ஆனது காரணமே அவங்களோட ரியல் எஸ்டேட் தான் சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட், கோல்டு, ரியல் எஸ்டேட் எப்படி சார் இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கு? ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன். பொதுவாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு பார்வை வந்து. ஸோ ரியல் எஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செவ்வாய் வந்து பூமிகாரகன். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து சுக்கிரன் பிளே பண்ணும். ஸோ குருவும் சனியும் வந்து ஃபார்ச்சூன் பிளானட்ஸ். ஸோ அது வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கூட்டி குறைக்கக்கூடிய கிரகம், அதை வச்சு பார்ப்போம் வந்து. ஸோ பொதுவாக வந்து செவ்வாயோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் வந்து. விலை ஏறுது, ரியல் எஸ்டேட் வந்து டக்குன்னு ஒரு 20% கிராஷ் ஆகுது, 30% கிராஷ் ஆகுது, இல்லை அதே மாதிரி பூம் ஆக போகுது அப்படின்னா செவ்வாயோட பொசிஷனை வச்சு தான் அது வந்து முடிவு பண்ணுவோம் வந்து. ஸோ செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெட்ரகேட் ஆகும். அது ரெட்ரகேட்னா வக்கரமாகும். ஸோ வக்கரமாகிற சமயத்தில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், ஒரு புது சேஞ்சஸ். புதுசா டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களே சார், அப்ப ஏதாவது வக்ரம் ஆயிருந்ததா? செவ்வாய் வந்து இப்ப கடைசியா வக்கரமான பீரியட் வந்து இந்த வருஷம் ஜனவரியில. ஓகே. ஸோ ஜனவரியில வக்கரமாச்சு. அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி, நீச்சமாகக்கூடிய வீடு, உச்சமாகக்கூடிய வீடு, இந்த வீடையும் பார்ப்போம் வந்து. ஸோ அட் ப்ரெசென்ட் என்ன, அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல, அதாவது மே 2025 செவ்வாய் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிருச்சு. ஃபார்வர்ட் மோஷன், ரெகுலர் மோஷனுக்கு வந்தாச்சு. இப்ப செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கு. ஸோ இப்போ செவ்வாய் சிம்மத்துக்கு வந்து அடுத்த மாசத்துல போயிடும் வந்து. ஸோ போகும்போது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாசத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். பொதுவாக எவ்ரி மந்த் இல்லை, பொதுவாக வந்து இட்ஸ் அ வெரி குட் டைம் டு பை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months வந்து ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு உலகம் ஃபுல்லாவே, அமெரிக்கா வந்தாலும் சரி, இந்தியா வந்தாலுமே சரி, வாங்குறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் இந்திய ரூபாயோட மதிப்பு சரிகிறத நம்ம பார்க்கிறோம், டாலரும் அது போலவே வந்து சரிகிறத பார்க்கிறோம். இந்த ஒரு நாட்டினுடைய கரன்சியை வந்து எது டிசைட் பண்றதா அமைஞ்சிருக்குது?
கரன்சி வந்து அந்த நாட்டோட கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து அந்த நாடு எப்படி பண்ணுது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பண்ணுதுங்கிறத வச்சு தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகுது. கிரகங்களை வச்சு பார்க்கும்போது என்னன்னா அந்த நாட்டோட தலைமையோட ஜாதகத்தை பார்ப்போம். வந்து தலைமை அப்படிங்கிறது வந்து யாரு கண்ட்ரியை ரூல் பண்றா, அவங்க எந்த தேதியில வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க, இது ரெண்டையுமே வச்சு பார்ப்போம். வந்து ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து சார்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அந்த அந்த எந்த தேதியில வந்து அவங்க வந்து பதவி ஏற்றாங்கன்னு அந்த ஒரு டேட்டு, அதுக்கப்புறம் தலைவரோட ஜாதகம், இது ரெண்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிரான்சிட்ல இருக்கு இல்லையா, குரு மாறும்போது அந்த 1 இயருக்கு வந்து டாலர் இறங்கும், அதுக்கு அடுத்த வருஷம் டாலர் ஏறும், அதுங்கிறது வந்து அடுத்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போவோம். வந்து டாலர் வந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மந்த்ல ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஆட்சிக்கு வந்ததுக்குமான அந்த நேரம் அதுதான் வந்து காரணமா இருக்குமா? கண்டிப்பா அது ஒரு மேஜர் பிளேயிங் ஃபேக்டர். ஆனா இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய பாலிசி சேஞ்சு ஏற்கனவே வந்து இந்த இதுல வந்து சொல்லியிருந்தா வந்து அவர் வந்து அவர் பண்றது எல்லாமே வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். எப்படின்னா அவரோட பாலிசி வந்து பண்றது தப்பு ரைட்டு அப்படிங்கிற பேச்சுக்கே நம்ம வந்து போக தேவையில்லை. இந்த சமயத்துல வந்து இட் இஸ் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ வந்து டாலர் வந்து நல்லா இறங்குது அப்படின்னா இட்ஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதான் வந்து அது அப்படிதான் அதை வந்து இது வந்து அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ ரூபே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமா சார்? கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் ஆகும். வந்து ஸோ இப்போ வந்து டாலர் வந்து வீக் ஆகும் கண்டிப்பா. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இன்னுமே கொஞ்சம் வீக் ஆகும். பட் டாலர் வீக் ஆகிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ அதர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ யூரோப்லயோ இல்லை ஈவன் இந்தியாவில் இல்லை மற்ற கண்ட்ரிஸ்ல இருக்கவங்கலாம் டாலர் வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபாரின் கரன்சி இருக்கு இல்லையா, இப்போ யூரோவா இருக்கலாம், இல்லை லண்டன்ல இருக்க கரன்சிஸா இருக்கலாம், இல்லை மற்ற சைனா இல்லை வேற மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ அது வந்து மறுபடியும் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஆயிடும். வந்து ரூபி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இங்க நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இந்தியன் மார்க்கெட்ல என்ன பண்ண வேண்டியது? இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ யூஎஸோட பாலிசி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு அதிர்ஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ டாரிஃப் வந்து சைனாவுக்கு அதிகமா இருக்கு, இந்தியாவுக்கு வந்து கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து செல்லர்ஸ் வந்து இப்போ இந்தியாவில இருந்து வந்தாங்கன்னா தே வில் கெட் மோர் ஃபார்ச்சூன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து சீப்பாவே வந்து அதிக ப்ராஃபிட்டுக்கு விற்க முடியும். வந்து சைனா விற்கிறத விட இந்தியன்ஸ் வித்தாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். அது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக் வந்து ஒரு பூமிங் ஃபேக்டர் தான். அதனால ருபி வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இது வந்து அந்த மாதிரி அனாலிசிஸும் பார்க்கலாம். வந்து ஸோ இந்தியாவோட ஜாதகப்படியுமே வந்து அது வந்து இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்க போகுது. வந்து இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸ் வரும். கரெக்ஷன்றது நான் சொல்றது வந்து ஒரு 10% இல்லை 12% கரெக்ஷன் ஆகலாம். பட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 இல்லை 29,000 வரைக்கும் கூட இந்த வருஷம் வந்து போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு பை. ஆனா வந்து சொல்லும்போது எப்பவுமே வந்து ஏறிட்டே இருக்கும்போது பை பண்றதை விட நல்ல ஒரு 10% இறங்கி இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல பை பண்ணிட்டு வாங்குறது இட்ஸ் அ குட் டிசிஷன். ரெண்டாவது வந்து இப்போ வாரன் பஃபெட்டே சொல்லியிருக்காரு வந்து எல்லாருமே கிரீடியா இருக்கிறப்ப வந்து ஃபியர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும். யாருமே வந்து பை பண்ணா இல்லை கீழே இறங்கிட்டு சொல்லி ஷார்ப் காசு வந்து போட மாட்டாங்க. ஆனா ஒரு 10-15% இறங்கும் போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்காம இண்டெக்ஸா இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் இல்லைன்னா ETF இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கும்போது அதிர்ஷ்டங்கள்ன்றது வந்து கண்டிப்பா வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா கிடைக்கும். அது ஒரு 10% இறங்கி இருக்குன்னா பர்டிகுலரா ஒரு ஸ்டாக்கா வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்க வாங்குற ஸ்டாக் மட்டும் கீழே போயிட்டே இருக்கும், மிச்சம்லாம் ஏறிட்டே இருக்கும். ஆனா ஒரு இண்டெக்ஸே வந்து ஒரு இருக்கிற எல்லா கம்பெனி சேர்ந்து இருக்கிற இண்டெக்ஸே நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு கம்பெனி சரியா பண்ணாலும் அடுத்த இது வந்து நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ இண்டெக்ஸுங்கிறது வந்து ஒரு 10% இறங்கிருச்சுன்னா தைரியமா இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்க போட்டீங்கன்னா ஒரு 7-8% வருதுன்னா இண்டெக்ஸ்ல போட்டீங்கன்னா ஒரு 20% வரும். ஸோ 20-25% வரும். இது வந்து ஒரு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாங் டேர்மா சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கும். ஒரு சேஃப் ஜோன் இருக்கிறதா நினைப்பாங்க. ஸோ தங்கமாகட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் இன்னொரு 5 வருஷம் அது எப்படி இருக்கும், 5 வருஷத்துக்கு அதனுடைய சூழல் எப்படி இருக்கும், 10 வருஷம் லாங் டேர்மா அப்படி பார்க்குறோம் அப்படின்னாலும் அது எப்படி இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்து? ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, அது கரெக்ஷன் ஆனாலும் சரி கிராஷ் ஆனாலும் சரி இட் வில் ரீகெயின் த வேல்யூ. ஸோ அது அந்த பேஸில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால ரியல் எஸ்டேட் வந்து இட்ஸ் அ குட் சாய்ஸ். ஸோ லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்னு பர்டிகுலராக கேட்டிங்கன்னா அது வந்து வாலடைல் மார்க்கெட். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம். கோல்டுக்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் குறைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸ் வந்து
டக்குன்னு ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து குறைய ஆரம்பிக்கும், மறுபடியும் ஏறும் வந்து. ஸோ லாங் டேர்ம் வியூ என்னோடது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அதாவது 2025 வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் வரலாம், இன்னொரு கரெக்ஷன் ஃபேஸ் வரலாம், 10-12% வரும். ஆனால் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே ஏறிடும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அடுத்து ஒரு 3 இயர் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20% கரெக்ஷன் வந்து அது வந்து ஒரு பேர் மார்க்கெட் டெரிட்டரிங்கிறது மாதிரி அது அந்த டெரிட்டரி போயிட்டு மறுபடியும் வரும். வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 30%ங்கிறது வந்து 3 இயர் டேர்ம்ல வந்து ஒரு தடவை வரும். அது வந்து ரிசெஷனோட இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த டிப்ரெஷன் ஒரு சைக்கிள் இருக்கு. அது வந்து என்னன்னா கீழே இறங்குச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து டக்குன்னு மேலேயே வந்து போகாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு தடவை வந்து அந்த டிப்ரெஷன் சைக்கிள் வந்து வரலாம். வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம், எல்லா மார்க்கெட்டுக்குமே வரலாம். ஆனா அது வரும்போது என்ன ஆகும்னா வந்து அது வர்றதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியும். வந்து இப்போ ஜப்பான்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு டிப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியல அப்படின்ற சொல்லுவாங்க. அது போல ஒரு சூழல்லாம் இந்திய சந்தைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குமா? இப்ப இருக்கிற டூல்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இல்ல டூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட்னு சொல்லுவோம். வந்து எவ்வளவுதான் மார்க்கெட் இறங்கினாலும் சரி, அதை வந்து திருப்பி வந்து யூஎஸ்ல இருந்து ஃபெட்டா இருக்கலாம், இல்ல இங்க வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்கோட இன்டர்வென்ஷன் இருக்கலாம், இல்ல யாரோட இன்டர்வென்ஷனால அவங்களே வந்து ஷேரை வாங்கி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து டூல்ஸ் இருக்கு. அதனால அந்த டிப்ரெஷன் நான் சொன்னா கூட அது வந்து ரெக்கவரி வந்து அவ்வளோ தூரத்துக்கு டைம் ஆகாது, சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அந்த மாதிரி கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்க்க 20% இல்ல 30% கிராஷ் ஆச்சுன்னா தைரியமா நம்பி வாங்கலாம். வந்து அதுக்கப்புறம் நம்ம ரூல் பண்றவங்க யாரு அப்படிங்கறத பொறுத்தும் அந்த நேர சூழல். ஆமா, கண்டிப்பா நம்மளோட ஜாதகம் இருக்கு, நமக்கு எந்த டைம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிராஷ்னு வரும்போது தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ வந்து டூல்ஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ மிஷின் ட்ரேடிங், ரோபோட் ட்ரேடிங், இல்லை ப்ரோக்ராம் ட்ரேடிங் இதெல்லாமே நிறைய வந்துருச்சு. அதனால வந்து எவ்வளவுதான் வந்து மார்க்கெட் கீழே போனாலுமே அது வந்து திருப்பி வந்து மேலே எடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு மிஷின் பவர் அது வந்து நிறைய இருக்கு. அல்கோரிதமிக் ட்ரேடிங் வந்து இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கிராஷ் ஆகிட விட்டுற மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் தாண்டி வந்து ஒரு இதுல வந்து 20 or 30% கீழே போகும்போது நம்பி வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது என்னன்னா ஆப்ஷன்ல வாங்க வேணாம். ஏன்னா ஆப்ஷன்றது பெட்டிங். நீங்க வந்து ஒரு மாசத்துல ஏறுன்னு பெட் பண்ணுவீங்க, ஆனா 2 மாசத்துல ஷேர் மார்க்கெட் ஏறிச்சுன்னா நீங்க போட்ட காசெல்லாம் போயிடும். ஆனா மார்க்கெட் மேல வந்துடும், ஆனா நீங்க போட்ட காசெல்லாம் போயிடும். வந்து அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கிராஷ் அதாவது ஒரு 20% இல்ல 30% வரும்போது இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குறதுனால அவங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். வந்து இப்ப நவகால இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ கிரிப்டோல ட்ரேட் பண்றதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேட்லயும் அதே மாதிரி நிறைய ஆர்வங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கான சாதகமான சூழல்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதுல ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குமா? அது பாதுகாப்பானதா இருக்குமா? கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. வந்து இது வந்து ஒரு ஏன்னா அது வந்து ரெகுலேட் பண்ணல, அந்த மார்க்கெட் வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணல. வந்து ஆனால் பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பென்னிஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 2009, 10, 11, 12 அந்த பீரியட்லாம் வந்து டாலர்ஸ்ல ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட $85,000 இல்லை $95,000, இப்போ ரீசெண்டாக $95,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஏறி இருக்கு. அப்படின்னா அது வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணப்ப, அதாவது ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நாங்களுமே அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை இது ஸ்கேமா இருக்கும், இது வந்து விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா ஒவ்வொருத்தங்களும் அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொன்றும் அப்ரூவ் ஆக வந்து என்னன்னா அதனுடைய வேல்யூ ஏறிக்கிட்டே போயிடுச்சு. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து வேல்யூ ஏறிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் அளவுக்கு வந்து அது கிராஷ் ஆச்சுன்னா இமீடியட்டா மேலே எடுத்துட்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அதுல வந்து மெயினா வந்து உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்றாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து 24/7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து கிரிப்டோல வந்து நீங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லட்சமோ இல்லை 1 கோடியோ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால நிம்மதியாக தூங்க கூட முடியாது. ஏன்னா வந்து 24/7 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தூங்கி எந்திரிச்சு காலைல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அதில் வந்து ஒரு 50% 60% வந்து கிராஷ் ஆயிருந்திருக்கலாம். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ கிரிப்டோல ட்ரேட் பண்றவங்க யாருமே வந்து பிட்காயின் வந்து ஒரு $95,000 $95,000 வச்சு வாங்குறது இல்லை. லிவரேஜ் ட்ரேடிங் சொல்லுவோம். அதாவது ஒரு $1000 வச்சுட்டு ஒரு கிரிப்டோ வாங்குறது, ஒரு பிட்காயின் வாங்குறது, $1000 வச்சுட்டு $100,000 பெட் பண்றது. அப்படின்னா அவங்களோட லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 100 times. ஸோ பிட்காயின் வந்து 95,000ல இருந்து 94,000 வந்துட்டா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வைப் அவுட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 3%, 5% கிராஷ் ஆச்சுனாலே இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே ஜீரோ ஆயிடும். அதே மாதிரி பிட்காயின் வந்து ஒரு 5% ஏறினாலே
இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 5,000 போட்டாங்கன்னா 25,000 ஆயிடும், 5 times ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ இதை வந்து அஸ்ட்ராலஜிக்கா வந்து அகைன் கேம்பிளிங்கா தான் பார்க்கும், பியூர் கேம்பிளிங் தான். அதாவது இதை வந்து கேம்பிளிங் நீ வந்து வெளில சொல்ல தேவையில்லை. நான் அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ஸ்ல நான் கிரிப்டோல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதுக்கு வந்து எந்த கட்டத்தை பார்ப்போம்னா 8ஆம் பாவமும் 6ஆம் பாவத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. 6-8 கட்டம் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் கிரிப்டோல காசு சம்பாரிச்சு அந்த காசு அவங்களுக்கு தங்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு காசு வந்தாலும் வந்த உடனே அது போயிடும். அதனால வந்து பண்ணாம இருக்கிறது தான் வந்து சேஃப். வந்து இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா லிவரேஜ் ட்ரேடிங் வந்து கிரிப்டோல பண்ண முடியாது, பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியாவில வந்து அப்ரூவ் பண்ணாலுமே நிறைய ஆப்ஸ்ல வந்து லிவரேஜ் ட்ரேடிங் வந்து பண்ண முடியுது. ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு கிரிப்டோல வந்து ட்ரேட் பண்றாங்க. அதை வந்து ரெகுலேட் பண்ணல, அதனால நிறைய பேர் வந்து லூஸ் பண்றாங்க. ரெண்டாவது வந்து ஒரு அடிக்ஷன் சொல்லுவோம், வந்து அடிக்ஷன் ஆயிடுது. ஒரு 5,000 போட்டு ஒரு 25,000 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு தடவை எனக்கு வந்து 25,000 போட்டு அடிக்ஷன் எதனால சார் வருது? அது என்ன காரணங்களால வருது? அது சனி தான் ஒன்று சொல்லுவோம் மெயினா வந்து சனி. அப்புறம் வந்து சக்ராஸ்ல வந்து அதனுடைய மணிப்புரா சக்ரா அதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு அது அடிக்ஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குங்கிறது. அடிக்ஷன்றது வந்து பொதுவாக வந்து சனியை சொல்லுவோம், அடுத்து ராகுவை சொல்லுவோம். 7 சனி நடக்கிறவங்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கு, அஷ்டமத்து சனி நடக்கிறவங்களுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவா வர்றதா பார்க்க முடியுதுண்ணா. ஸோ அவங்க நடக்கிறவங்க வந்து என்ன, அந்த விட்டதை பிடிக்கணும்னு இருக்கு இல்லையா. ஸோ 1 லட்சம் போட்டுட்டு எனக்கு வந்து அது லாஸ் ஆயிடுச்சு. அது எப்படி சனி வந்து அடிக்ஷன் கொடுக்குன்னா, 1 லட்சம் போடும்போது 7 சனி ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே அந்த 1 லட்சம் போடும்போது காசு போயிடாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா அது வந்து அடிக்ஷன் வந்து கிரியேட் பண்ணும், அது ட்ராப் மாதிரி. 1 லட்சம் போட்டா 5 லட்சம் ப்ராஃபிட் நடக்குதுன்னா இப்போ மீனம், மேஷம், மீனத்துக்கு கும்பம் இவங்க. அப்புறம் 8வது ஸ்தானத்துல வரும்போது சிம்ம ராசி, அர்த்தாஷ்டமங்கிறப்ப தனுஷ். ஓகே, சோ உங்களுக்கு குருபலம் இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுப்பாங்க. அப்படி இல்லாதப்ப என்னன்னா வந்து என்ன, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சனி வந்து என்ன பண்ணா வந்து ஒரு காசு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ப்ராஃபிட் வரும். 1 லட்சம் போட்டாங்கன்னா 4 லட்சம் கொடுக்கும். வந்து அடுத்து ஒரு 4 லட்சத்துல 2 லட்சம் போட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு 10 லட்சமா கொடுக்கும். அதுக்கு அடுத்த ட்ரேட்ல மொத்தத்தையும் எடுத்துரும் வந்து. சோ இவங்க போட்ட 1 லட்சம் சேர்ந்து போயிடும். சோ இவங்க எல்லாம் கொஞ்சம் கிரிப்டோல ட்ரேட் பண்றப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா வந்து, ஸோ இவங்க போட்டு 1 லட்சம் போயிருச்சா, இருந்தாலும் 1 லட்சத்தை போட்டு 10 லட்சம் பார்த்துட்டாங்க இல்லையா, மறுபடியும் நம்ம ஒரு கடனை வாங்கி போடுவோம், லோன் எடுத்து போடுவோம்னு சொல்லி போடும்போது ட்ராப் மாதிரி கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து வாங்கின கடனை வந்து என்னால் வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசை கொடுக்க முடியாது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கடனை வாங்குறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசையும் லூஸ் பண்றது, இப்படியே சைக்கிள்ல போய் மாற்றுறது தான் வந்து அடிக்ஷன் அப்படிங்கிறது வருது. இதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், அது லிவரேஜ் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். இதெல்லாம் வந்து இது வந்து இந்த அடிக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். நிச்சயமா இப்போ இந்த ட்ரேட்ல, இந்த பங்குச்சந்தை அனலைஸ் பண்றதுல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அதுக்கு நிறைய தொழில்நுட்ப ரீதியான உதவிகள்லாம் இருந்தாலும், அதுல ஒரு சில கால்குலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணாலுமே அதையும் தாண்டி தோத்து போறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. அது எப்படி எடுப்படாது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, அந்த அப்ளிகேஷன்ஸ்ல தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு புதுமையான தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இணைந்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி சார். மிக்க நன்றிங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.